GitHub Copilot உங்க கோடிங் ஜர்னில ஒரு ஜிபிஎஸ் நேவிகேட்டர் மாதிரி. Copilot உங்க கார் போக வேண்டிய கரெக்டான ரூட்டை எல்லா கான்டெக்ட்ஸ்லையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கைட் பண்ணும். இன்னைக்கு நம்ம GitHub Copilotஐ VS கோடில் எப்படி செட்டப் அண்ட் கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எஸ்பெஷலி டெவலப்பர்ஸ் அண்ட் கோடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு விஷுவல் ஸ்டுடியோவோட எப்படி GitHub Copilotஐ கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கோடை ஈஸியாக ரைட் பண்ண முடியும். இப்போ இருக்க வேர்ல்டில் நம்ம வெறும் கோட் கற்றுக்கிட்டு அதை மட்டும் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு வைப் கோடிங்கோட கோட் கற்றுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோவில் எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு நமக்கு என்ன GitHub Copilot தானே வேணும், அதை ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஏஐ டூல் GitHub Copilot. ஓகே, GitHub Copilot. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நீங்கள் GitHub Copilotஐ இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக GitHub Copilotோட மெசேஜ் அப்படிங்கிற சாட் அப்படிங்கிற டூலும் வந்துடும். யூ கேன் ஜஸ்ட் செக் Copilot chat. ஓகே, ஸோ GitHub Copilotோட சாட்டும் நமக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு GitHub ஆத்தரைஸ்டாக இருக்கா, ஆத்தன்டிகேட்டடாக இருக்கா, கனெக்டடாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே எக்ஸ்டென்ஷனை நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோடனே நீங்கள் இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும் ஆத்தன்டிகேட் இருக்கா இல்லையான்னு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆத்தரைஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்களேன், இங்கே கிராஸ் சிம்பிள் வந்திருக்கு இல்லையா, அப்போ நமக்கு GitHub அக்கௌண்ட்டோட இது கனெக்ட் ஆகலை. ஸோ இந்த கிராஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூ அப்படின்னு கேட்கும். ஸோ கண்டினியூ வித் த GitHub அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஓப்பன் பண்ணி அதில் வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எனக்கு வெரிஃபை ஆயிடுச்சுன்னா இங்கே செட்டிங்ஸில், அதாவது இந்த அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு காமிக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு திங். அதே போல் நீங்கள் GitHubல Copilotோட சாட்டும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக சாட் ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ ஒரு கோடு க்ரியேட் பண்ணிக்கலாம். கோடில் நமக்கு GitHub Copilot ஒர்க் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதில் HTML பேசிக் ஸ்கெலட்டன் க்ரியேட் பண்ணிவிட்டு நமக்கு ஒர்க் ஆகுதான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, இதில் தான் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதில் நமக்கு என்னென்னா இன்லைன் சஜஷன், அதாவது நம்ம கோடிங் எழுதுகிறப்ப இன்லைன் சஜஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்ஸ் கனெக்ட் ஆனவுடனே நம்மளோட ஸ்டேட்டஸ் ரெடின்னு தான் காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இன்லைன் சஜஷன் வேணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம கோடு நம்மளாவே எழுதணும்னு நினைக்கிறப்ப அந்த இன்லைன் சஜஷனை டிசேபிள் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு எழுதுகிறேன் பாருங்கள். இன்புட் டைப் பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்லைன் சஜஷன்ஸ் கொடுக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுறதுக்குரிய இன்லைன் சஜஷன் கொடுத்துருக்கு. இப்போ இந்த கோட்லையே சாட் பாக்ஸை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ். இந்த கோடு ஆல்ரெடி கான்ஃபிகர் ஆகிருக்கு இல்லையா, ஆட் த பட்டன். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த கோட்லேயே என்ன பண்ணியிருக்கோம், பட்டனை ஆட் பண்ணுறத சாட் மூலமாக கான்ஃபிகர் பண்ணுறோம். அதுவுமே நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா, பட்டன் கோடு ஆட் பண்ணி, ஓகே இங்கே கேட்குது பட்டன் வித் த ஸ்பெசிஃபிக் டெஸ்ட், எஸ் நம்ம கொடுத்துடலாம், கிளிக். அப்போ ஒர்க் ஆகுது. ஸோ சாட்டுமே நமக்கு ஒர்க் ஆகுது. உங்கள் கோடுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வைப் கோடிங் உதவியோட பார்த்தீங்களா க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ சாட் மூலமாகவும் நீங்கள் கோடை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இன்லைன் சஜஷன். இப்போ நான் இந்த இன்லைன் சஜஷனை என்ன பண்ணுறேன்னா கான்ஃபிகரில் போயிட்டு டிசேபிள் பண்ணிடுறேன். ஒன்ஸ் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நமக்கு என்ன ஆகாதுன்னா சஜஷன்ஸ் கொடுக்காது. ஓகேவா? இப்போ நான் இதை என்டர் பண்ணிவிட்டு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, ஏதாவது சஜஷன் வந்ததா? இல்லை. ஓகே, ஸோ நமக்கு இன்லைன் சஜஷன் வேணும்னா இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்லைன் சஜஷனை என்ன பண்ணுறேன்னா எனேபிள் பண்ணிக்கிறேன். கான்ஃபிகரில் போயிட்டு எனேபிள் இன்லைன் சஜஷன் அப்படி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்களா
சஜஷன்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் கோடு எழுதுறதுக்கு ஏஐயோட உதவியோட பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், கிட்ஹப்போட கோபைலட். ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கிட்ஹப்பை கான்ஃபிகர் பண்ணிக்கணும். கோபைலட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்னேபிள் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து நமக்கு ஓப்பன் சாட் வரும். அதுக்கப்புறம் கான்ஃபிகர் இன்லைன் சஜஷன்ஸில் ஸ்டேட்டஸ் வந்து ரெடின்னு வரும். நம்ம இன்லைன் சஜஷனை வந்து என்னேபிள் பண்ணிக்கலாம், வேணான்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். சாட் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஓப்பன் சாட் கொடுத்துக்கலாம். ஸோ சாட் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கண்டென்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம், என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிளாக நம்ம விஷுவல் ஸ்டுடியோவில் கிட்ஹப் கோபைலட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகே, யா, இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் ஏஐ இன்டகிரேட்டட் கோடிங் கோர்சஸ் பற்றி என்கொயர் பண்ணுறதுக்கு லிங்க் பயோவில் இருக்குது. இல்லைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.